கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/6/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபை இவரை ஆளுகை செய்யும்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமாசம் விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம், பலன், கிருபை, நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. சத்ரு இவருடைய வாழ்க்கையில் திருடி சென்ற சகல காரியங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்மைக்கு ஏதுவாய் திரும்ப வருவதாக. பிரசனம் மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதமா இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாகப்பா. சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் தந்து இவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்திலே சமாதானத்தின் சந்தோஷம் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் வளர முடியுங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பேன். ஆமென்.